அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சாயி சரித்திரத்தினுடைய 3வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வியாழக்கிழமை 2வது அத்தியாயமும், அதுக்கு முந்தைய வியாழக்கிழமை அத்தியாயம் 1 பார்த்துட்டோம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் அதில் போயிட்டு பாருங்கள். முதல் அத்தியாயத்தில் பாபா கோதுமை மாவு அரைச்சி அது ஊர் எல்லையில் கொட்டி அந்த ஊருக்கு வந்திருந்த காலராவெல்லாம் எப்படி போக்கினாருன்றதும், அதே சமயத்தில் அந்த கோதுமை மாவோடு சேர்த்து அந்த மக்களுடைய கர்மாக்களையும் சேர்த்து பாவங்களெல்லாம் நீக்கினார் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் இந்த புத்தகத்தை ஹேமாட் பந்த் எழுதுறதுனுடைய நோக்கம் என்ன, அப்புறம் இதை மேற்கொள்கிறதுல அவருக்கு இருக்கிற தைரியமின்மையும் திறமையின்மையும் என்னன்றதை பற்றி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் குரு தேவையா இல்லையான்றதை காரசார விவாதம். அப்புறம் அந்த பட்டம் அவருக்கு ஹேமாட் பந்துன்ற பட்டம், முனிவருடைய பட்டம் கொடுத்ததை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குருவின் அவசியம் என்னன்றதை பற்றி பாபா சொல்கிறத இதை சொல்கிறாரு. அதுதான் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். குரு எதுக்கு அவசியம்னா, ஒரு காட்டுவடு பாதையை கடக்கிறதுக்கு எப்படி கூட துணை வேணுமோ, ஓநாய்களும் குழியும் புலி இதெல்லாம் இருக்கும், அதுக்கு கூட ஒருத்தர் எப்படி அவசியம் அந்த காட்டு கடக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தை கடக்கிறதுக்கு குரு அவசியம்னு சொல்கிறாரு. அடுத்து இப்போ 3வது அத்தியாயத்துக்கு போகலாம். இது படிக்கிறதுனால என்னென்ன நன்மைன்றதையும் இந்த அத்தியாயத்தில் பாபா சொல்கிறாரு. நாம் இந்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும், அடியார்க்கு இடப்பட்ட திருப்பணிகள், பாபாவின் நிகழ்ச்சிகள், வழிகாட்டும் விளக்குகள், அவரின் தாயன்பு, ரோஹிலாவின் கதை, பாபாவின் சுவையும் அமுதமான மொழிகள், இதுதான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் குருவையும் நம்ம எம்பெருமானையும் வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஓம் சாய் பாபா போற்றி. எம்பெருமானி போற்றி. விநாயகமூர்த்தியே போற்றி. பிரபஞ்சமே போற்றி. இறைவா, முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தமது பூரண சம்மதத்தை தெரிவித்து கூறியதாவது: சரிதம் எழுதுவதை பற்றி நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கிறேன். நீர் உமது கடமையை செய்யும். சிறிதளவும் அஞ்சாதீர். என் மொழிகளில் நம்பிக்கை வையும். என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி, அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுகுவானானால் அவன் ஞானமென்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டு இந்நூல் ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஹேமாட் உடனே தன்னம்பிக்கையுடையராகவும் பயம் இல்லாமையும் ஆயிட்டார். இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பிறகு அவர் அனுமதி கேட்கறதுக்கு அனுப்பிச்சார் இல்லையா, அவரே நேரடியாக போகாமல் பாபாவுக்கு வேண்டியவர் ஒருத்தர் சாமா மாதவராஜ் தேஷ்பாண்டே அவர்கிட்ட பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழெய்துவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின்
அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ, அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனும் உலகப் பொருள்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும். சாவின் வாயினின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். அன்றியும் அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாயிருப்பின் அது மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். ஷாயி ஷாயி என்று சாதாரணமாக ஞாபகம் மூட்டிக் கொள்வதே பேச்சில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். இதெல்லாம் மாதுரா தேஷ்பாண்டே கிட்ட சொல்லி ஹேமாட் பந்தர் அவருடைய சாய் சச்சரிதம் எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அடியவர்களுக்கு பலதரப்பட்ட பணிகளை கொடுக்குறாரு. ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சிலர் கோயில் மடம் இதை கட்டுறதுக்கும், சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கு பணி கொடுக்குறாரு. சிலர் ஆண்டவனை புகழை பாடுவிக்கப்படுறாங்க. சிலர் சேத்ராடன யாத்திரைக்கு அனுப்பப்படுறாங்க. ஆனாலும் இவர் சொல்கிறாரு, ஹேமாட் பந்தர் எனக்கு சச்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டதுன்றாரு. எல்லாம் சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையாக தெரியாதவனை போன்ற நான் இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்லர். பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்? எவரே சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து ஏம்ப முடியும்? சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கம் அளிக்க முடியும். எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்தபோது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளை வரையலானார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவர் மனசுக்குள்ளே அவரே எழுதுனதா சொல்கிறாரு. அந்தாலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் விவரிப்பதின் பெருமை யாரை சேருதுன்னா பாபாவை தான் சேருது, எண்ணெய் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பில் மறைவனாக இருப்பினும் சுருதி ஸ்மிருதி என்ற 2 கண்கள், அதாவது பார்வை காட்சி தேவையுள்ளவனாக இருந்தேன். எனவே ஷட்சரிதத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கிறது, முடவனை மலையை கடக்கச் செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனும் ஒலி எழுப்பப்படுகிறது என்பதை அறியாது. இது அவற்றை வாசிப்பவனையே சேர்ந்தது. சந்திரகாந்தக்கள் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே அவற்றின் தன்மையால் அல்ல. அடுத்து கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள் இந்த தலைப்பில் இருக்கிறத பார்க்கலாம். படகுக்காரர்கள் பாறைகள், அபாயங்கள் இவற்றிலிருந்து விலக்கி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளியதாகவும் ஆக்குகின்றன. ஞானியின் கதைகள் ஆசீர்வாதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சரீர அபிமானம் அல்லது அகங்காரம் துவைத உணர்ச்சி மறைகிறது. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமான விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை அழிக்கும். கிருத யுகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமா, அதாவது உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை. திரேதா யுகத்திற்கு தியாகம், துவாபர யுகத்திற்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதும் ஆகும். கடைசி பயிற்சியானது 4 வருணத்தை சேர்ந்த எல்லோருக்கும் உரியதாகும். மற்ற பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை, அதாவது ஒருமுகப்படுத்துதல்
ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. இறைவனது அதாவது சாய்பாபாவின் புகழை செவிமெடுப்பது மிகவும் எளிதாகும். நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும். இவைகளை கேட்பதும் கதைகளை பாடுவதும் புலன்கள் அவற்றின் பொருள்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்று துறந்தவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்விற்கு வழியமைக்கும். இக்குறிக்கோளையே கருதி கொண்டு சாய்பாபா சத் சரித்ராமிருதா என்னும் அவரது கதைகளை எழுதச் செய்தார் அல்லது எழுதுவதற்கு உதவி செய்தார். அடியவர்கள் இப்போது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அங்கனம் செய்யும்போது அவரை தியானம் செய்க. கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள் என்ற தலைப்பில் இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சாய்பாபாவின் தாயன்பு இந்த தலைப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தன் இளங்கன்றை பசு எங்கனும் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர். அதன் மடி எப்போதும் நிறைந்திருக்கிறது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும்போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழவியின் பசியை அறிந்து முளையமுது தந்து ஊட்டுகிறாள். குழந்தைக்கு ஆடை அழகுற அணிவிப்பதிலும் சிறப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறாள். குழவி எதை பற்றியும் அறிவதும் இல்லை, கவலை உறுவதும் இல்லை. ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணிரும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை. தாய் அன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாயன்பு காண்பிக்கிறார்கள். இத்தகைய அன்பே சாய்பாபா என்னிடம் கொண்டிருந்தது. இதுதான் இப்படி சொல்லிட்டு ஹேம்நாத் தன் மீது சாய்பாபா எப்படி தாயன்பு கொண்டிருந்தார்ன்றதுக்கு ஒரு நிகழ்ச்சியும் விவரிக்கிறாரு. அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். நான் அரசாங்க வேலையிலிருந்து 1916ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் சீர்டிக்கு சென்றிருந்தேன். அங்கு திரு அண்ணா சிஞ்சனீகர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ்கொண்டவாறு வேண்டினார். தயவுசெய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை எதுவும் கொடுங்கள். அவரது சிந்தா குழந்தனை தீர்த்து அவரை மகிழச் செய்யுங்கள். பாபா பதிலளித்தார். அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது அவர் எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாயிராது. அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள், மதப்பற்றற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை அவர் செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். இவ்வாறு பாபா சொன்னதாக ஹேமட் சொல்கிறாரு. ரோஹிலாவின் கதை இந்த தலைப்பில் பார்க்கலாம். எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் வாட்டசாட்டமாகவும் காளையை போன்ற வலிமையுடையவனாகவும் உள்ள ரோஹிலா என்பவன் சீரடிக்கு வந்தான். நீண்ட கப்னி என்னும் உடை அணிந்திருந்தான். சாய்பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான். இரவும் பகலும் கல்மாவை அதாவது திருக்குரானின் பாடல்கள் சப்தமாகவும் குரூரமாகவும் ஒப்பித்து அல்லாஹோ அக்பர், கடவுள் பெரியவர் என்று கத்துவான். சீரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹிலாவின் குரூர இறைச்சலாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்கள். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையையும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இத்தொந்தரவுகளை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் பட முடியாது இத்துயரம் என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படியும் வேண்டிக் கொண்டனர். பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை. மாறுபாடாக அவர்களை கடிந்தார். அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார். அவர் மேலும் ரோஹிலாவுக்கு சாந்திபி என்னும் மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கிறாள் என்றும் அவள் உள்ளே வரமுயின்று ரோஹிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாகவும், ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணிவில்லை என்றும், ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது. அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்புத்தி அதாவது கெட்ட எண்ணங்களாகும். ஏனெனில்
வேறு எதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதில் முறையிட்டு பேரிரைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார். அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இரைச்சல்களையும் கூக்குரலையும் பொறுத்து கொள்ளுமாறும் அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் கூறினார். அடுத்து பாபாவின் இனியதும் அமிர்தத்தினையொத்த வார்த்தைகளும். ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருதயத்தில் அமர்ந்து இருக்கிறேன். இந்த உலகின் கண் அசைவையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே. முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவனுமாம். என்பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி ஒழுக்கும். எல்லா பூச்சிகள், எறும்புகள், கண்ணுக்கு தென்படுபவை, அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும். இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்யப் போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன். அண்ணா சிஞ்சனீகரிடம் பாபா விடுத்த பதில் உண்மையில் அது எனக்கானது ஆகும். அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்னும் எண்ணம் என் மனதில் சுழன்றது. நான் அங்கனம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்ணூரும்போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன். ஆனால் அது குறுகிய கால அளவுடையது. பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன். என் குரு சாய் பாபாவினுடைய சேவைக்கு என்னை பூரணமாக சமர்ப்பித்தேன். இப்படி சொல்கிறார் ஹேமட் அடுத்து லாஸ்ட் பேராகிராஃப் வந்துட்டோம். இவ்வத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான மடி, தோக்கம், மனது அலைதல், உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்துவிட்டு தங்களுடைய முழுமையும் சிதைவுமற்ற கவனத்தை இந்த சாய் பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்நூலை பயில்வோரிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும். பக்தியின் இரகசியத்தை அவர்கள் அறியட்டும். மற்ற பல சாதனைகளை புரிந்து களைப்படைய வேண்டாம். ஓர் எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும். அதாவது சாய் பாபாவின் கதைகளை கேட்பது. இது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு முக்தி நல்கும். ஒரு உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பதைப் போல சாய் பாபா தம் அனைவரின் உள்ளமெனும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சாய் பாபாவின் ஷீரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.